சாஸ்திரஜானம் அதுக்கு அலங்காரம் இருக்கு, தாராளமாக இருக்கலாம். சாஸ்திரம் இல்லாமையே பகவத் பிரேமங்கிறது தாராளமாக உண்டு. சாஸ்திரம் இல்லாமையும் பிரேமம் இருக்கலாம். சாஸ்திரம் இருக்கிறதுல தடையும் இல்லை. பகவானிடத்தில் அதீதமான பிரேமம் வந்துடுறது சொத பிரமாணமாக இருக்குது. ஹிருதயத்துக்குள்ளே பரமானந்த ரூபமாகவும் சாந்த ரூபமாகவும் இருக்குது. சாந்த ரூபாது பரமானந்த ரூபத்வாச்ச எல்லப்த்வா அமிர்தா பவதி சித்தா பவதி திருப்தா பவதி. இந்த பிரேமையை அடையிறதுனால சித்தனாகிறான், திருப்தனாகிறான், அமிர்தனாகிறான். வேற ஒன்றும் அடையணும் என்று அவனுக்கு தோணலை. இதெல்லாம் பிரேமையினுடைய லட்சணமாக சொல்லிட்டு வரார். அப்படிப்பட்ட ஒரு பிரேமையுடைய பக்தன் கோட்டியில் யாரோ ஒருத்தன் எங்கேயாவது தென்படுவான். பிரகாஷ்யத்தே குவாபி பாத்திரே. இந்த பிரேமையை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபமும் இல்லை. ஏன்னா இது சாமான்யமாக பொதுவாக சாதனைகள், சாத்தியம், இது மாதிரி சாத்திய சாதன லட்சணங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். சுவானுபவம் என்கிறது பலவேறு சாதனைகள்லாம் இருக்குது. அது மாதிரி சாதனையில் பிரேமைங்கிறது ஒரு சாதனை அப்படின்லாம் இவனுக்கு கிடையாது. பிரேமையை சாதனையாக வச்சுட்டுருக்கிறவாள்லாம் இருக்கா, உலகத்தில் உண்டு. பக்தியை சாதனையாக வச்சுட்டுருக்கிறவாள்லாம் இருக்கா, அது தப்புன்னு சொல்லலை. இந்த பிரேம பக்தனுக்கு பக்தி அல்லது பிரேமைங்கிறது சாதனை கிடையாது, ஏதோ ஒன்று அடையிறதுக்கான சாதனை கிடையாது. அது அவனிடத்துல இருந்துருக்கும். அது சாத்தியமோ அப்படின்ன சாத்தியம்னு அவன் நினைக்கிறது இல்லை. சாத்தியம்னு நினைக்கல. சாத்திய சாதன லட்சணங்கிறதே அங்கே இல்லை. ஹிருதயத்தில் பிரேமம் இருக்குது. அந்த பிரேமையோடு அவன் இருந்துருக்கான், பவித்திரமாக இருக்கான், எல்லாரையும் பவித்திரமாக்குறான். மத் பக்தி யுக்தோ பூனம் புனாதி. அவ்வளோதான். அதுக்கு ஒரு பெரிய தியலாஜிக்கல் பேக்கப்னோ, அதுக்கு ஒரு பெரிய டாக்மான்னோ, அதுக்கு ஒரு பெரிய சித்தாந்தம் அப்படின்னோ அது மாதிரிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இருந்தாலும் நல்லது தான், சந்தோஷம். அபேட்சை கிடையாது. பிரேம பக்தனுக்கு இதுக்கான அபேட்சை கிடையாது. ஒரு பிரேம பக்தனை பார்த்து நீ துவைத்தியா, விசிஷ்டா துவைத்தியா, அத்வைத்தியா, பிரேம எல்லார்ட்டையும் ஒரே மாதிரியே இருக்கு. என்ன ரொம்ப சுத்தமான பக்தாள் விசிஷ்டாத்வைதத்தில் இருக்கா. பெரியாழ்வார், பெரியாழ்வாருக்கு கண்ணபிரான் இடத்துல என்ன ஒரு பக்தி இருக்கோ, என்ன ஒரு பிரேமம் இருக்கோ, அதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் விட்டலநாதருக்கு இருக்குது, வல்லபாச்சாரியாளுக்கு இருக்குது. வாத்சல்யம். சித்தாந்தமே வேற. இங்கே சித்தாந்தம் டசன் பாதர். விசிஷ்டாத்வைதத்தில் இருந்தால் தான் பக்தி வரும், துவைதத்தில் இருந்தால் வராது. துவைதத்தில் இருக்கிறவாளுக்கு தான் பக்தி வரும், அத்வைதத்தில் இருந்தால் வராது அப்படின்னு அங்கே பார்க்க முடியலை. ஆண்டாளுக்கு எந்த பக்தி இருக்கோ அது மீராபாய்க்கு இருக்கு. இது அத்வைதமாக விசிஷ்டாத்வைதமான்னு கேட்குறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே அத்வைதம் விசிஷ்டாத்வைதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. அவளுக்கு இருக்குது. ஆண்டாள் விசிஷ்டாத்வைதியாக இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. அது இங்கே மேட்டர் இல்லை. சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது என்ன அப்படின்ன, அது பிரேமை. ஆண்டாளுக்கு ரங்கமன்னார்கிட்ட உள்ள பிரேமை. அதே பிரேமை மீராபாய்க்கு கண்ணனிடத்தில். அதே பிரேமை, அதே பிரேமையை பார்க்க முடியாது. குலசேகர ஆழ்வாருக்கு என்ன பிரேம ராமரிடத்தில் இருக்கோ அந்த பிரேம தியாகராஜருக்கு ராமரிடத்தில் இருக்கு. இல்லைன்னு சொல்லிட முடியாது. தியாகராஜர் அத்வைதி தான், குலசேகர ஆழ்வார் விசிஷ்டாத்வைதி தான். அவள் சித்தாந்தத்தினால அந்த பிரேம குறைஞ்சு எடுத்துனோம், பிரேம ஜாஸ்தியாக எடுத்துனோம் அப்படி தெரியல. எல்லா சித்தாந்தத்துலேயும் பார்த்தேன்னா பக்தாள்னா இருந்துன்னு தான் இருக்கா, தொடர்ச்சியாக இருக்கு. பக்கா அத்வைதி துகாராம். பிரேமை அவரோட அத்வைதம் அவரோட பிரேமையை குறைச்சி விடலை. சமர்த்தராமதாசர் அதை விட பெரிய அத்வைதி, துகாராமை விட அன்காம்ப்ரமைசிங்கான அத்வைத வேதாந்தம் சமர்த்தராமதாசர். அவருக்கு ஈடான ஒரு ராமபக்தரையை பார்த்ததே இல்லைன்னா. பக்தியினை குறைஞ்சு கொடுத்தா சமர்த்தருக்கு. அதனால இந்த பக்திக்கும் இந்த சித்தாந்தத்துக்கும் கனெக்ஷன் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. கனெக்ஷன் இருக்கலாம். இந்த சித்தாந்தங்கள் பக்தியை மெருகூட்டலாம். இந்த சித்தாந்தத்தில் இருந்தால் பக்தி இருக்காது, அந்த சித்தாந்தத்தில் இருந்தால் பக்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த சித்தாந்தம். அதனால தான் என்ன பண்ணிட்டான, ஆச்சாரியேஷபி சர்வேஷு தாரதமியம் வினாகலௌ சுத்தம் பாகவதம் தர்மம் ஜக்ராஹ பிரேமிகோ குருஹு. ஆச்சாரியர்கள்ட்ட தாரதமியம் இல்லாதபடிக்கு சுத்தமான பாகவத தர்மத்தை கிரகிச்சார் ஸ்ரீ அண்ணா அப்படிங்கிற ஸ்லோகம் அமைகிறது.
ஆச்சாரியர்கள்ட்ட தாரதமியம் உண்டா இல்லையான்னு அதெல்லாம் அவாவா அபிப்பிராயம். ஒரு துவைதிக்கு நிச்சயமாக தாரதமியம் உண்டு, மத்வாச்சாரியால் தான் எல்லாரையோட பெரியவர். ஒரு அத்வைதிக்கு ஆதிசங்கரர் தான் எல்லாரையும், தாரதமியம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பக்தின்னு வரும்பொழுது ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்கிறவா கொஞ்சம் கீழே, ஜெகத் சத்தியம்னு சொல்கிறவா மேலே அப்படின்னு தான் துவைதிகள் சொல்லுவா. சொல்லட்டும், தாராளமாக சொல்லணும். அத்வைத்தி இதுக்கு உல்டாவாக சொல்லுவா, அவளும் சொல்லட்டும். ஆனால் நமக்கு என்ன, நமக்கு என்ன, நமக்கு இவர் திருவடி அவ்வளோதான். ராமச்சந்திர பிரபுவோட திருவடி. ஆதிசங்கர பகவத்பாதாள் அப்படின்னா, ஆதிசங்கர பகவத்பாதாளை பற்றி அவர் உலகமே கொண்டாடுறதவர், ஜெகத்குரு அவர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ராமபுஜங்கம் பண்ணவர் அவ்வளோதான். இல்லை அது அவர் பண்ணாரான்னு டவுட்டா, எவர் பண்ணாரோ அவர் மகான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என் தெய்வத்தை கொண்டாடுறவர் மகான். அசீதா சமேதைஹி அகோதண்ட பூஷைஹி அராமாபிதேயி அலம் தெய்வத்தைர்னஹான்னு பாடினார். சங்கரர் பாடினார்னு அவரை கொண்டாடுறேன். அவர் பண்ணார் டவுட்டார், எவர் பண்ணாரோ அவர் மகான். தீர்ந்தது கதை. அராமாபிதேயி அலம் தெய்வத்தைர்னஹா கிரந்தங்கள் இருக்கு. மீராபாயோட கீர்த்தனை ராமரத்தன் தனு பாயோ, இது பாடினதுனால மீராபாய் மகதி. எனக்கு இது ஏன் பர்சனல் விஷயம் இல்லை, அது மீராபாய் பாடியிருக்க மாட்டாத மாதிரி. சரி, யார் பாடினாலும் அவள் மகதி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பக்தி, பக்தி அப்படிங்கிறது ஹசீனா ஹமீதாக்கு கூட பக்தி வரும். ஈரானில் இருக்கக்கூடிய 2 பெண்மணிகள் ஹசீனா ஹமீதான்னு கண்ணனை பற்றி கேள்விப்பட்டுட்டு பிருந்தாவனத்தில் வந்து சரணாகதி பண்ணி கண்ணன்ட்ட ஐக்கியமாயிட்டா. வைஷ்ணவ சமிதியில் வர கதை. பக்திங்கிறது எங்கே வேணால் எப்படி வேணால் வரும். இது ஒரு ஆச்சரியம். அது அந்த ஒரு பிரேமை, அந்த அந்த அதான் சொல்கிறேனே, பிரேமைங்கிறது இங்கே சாதனை சாத்தியம் அந்த லட்சணங்களில் கொண்டு வந்து இதை ஒரு பெரிய சித்தாந்தமாக்கி அது மாதிரிலாம் பார்க்க விரும்பாமல், இந்த பிரேமையே ஒரு சுவானுபவமாக, பிரேமையினுடைய உத்கர்ஷஸ்தானம். இப்போ நம்ம இருக்கிற இடம் 36வது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் சீதாதேவியினுடைய பிரேமைங்கிறது எப்படி, உண்மையான பிரேமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, உண்மையான பிரேமையில் அக்கறை இருக்கும். யார் மேலே பிரேமை இருக்கோ அவள்கிட்ட அக்கறை இருக்கும். அது எது மாதிரியான அக்கறை அப்படின்னா, அவள் என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோ, எப்படி என்ன சாப்பிட்றாளோ, ஒழுங்காக தூங்குறாளா, அவளை விட்டு பிரிஞ்சு இருந்தோன்னா இது மாதிரிலாம் தோண ஆரம்பிக்கும். இது மாதிரிலாம் தோண ஆரம்பிக்கும். இப்போ நான் அவரை மிஸ் பண்ணுறேனே, அது மாதிரி அவர் என்ன மிஸ் பண்ணுறாரா இல்லையா? கச்சின்ன விகத ஸ்நேகா விவாசான்மயி ராகவா கச்சின்ன வியசனாத் அஸ்மாத் தாரயிஷ்யதி ராகவா கச்சின்ன வியசனாம்போதாத். ராமச்சந்திர பிரபு பொதுவாக பிரிவில் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிடுவான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாளே, அது மாதிரி இப்போ பிரிவாக இருக்கிறதுனால அவர் வந்து என்னை மறக்காத இருக்கிறாரா, என்னை மிஸ் பண்ணுறாரா ராமர். ஆனால் என்னை மிஸ் பண்ணார்னா ரொம்ப தாபப்படுவார். அப்படி தாபப்படக்கூடாதவர். கச்சின்ன வியதிதோ ராமஹா கச்சின்ன பரிதப்பியதே. பரிதவிக்காத இருக்காரா, வியதை அடையாத இருக்காரா. கச்சிதாசாஸ்தி தேவானாம் பிரசாதம் பார்த்திவாத்மஜா கச்சித் புருஷகாரம் ச தெய்வம் ச பிரதிபத்தியதே. தெய்வம் புருஷகாரம், மனித முயற்சி விதி, இது ரெண்டுத்தையும் ஸ்மெல் பண்ணி எந்த இடத்துல எது ரெலவெண்ட் அப்படிங்கிறத பார்த்து நடந்துக்கிறாரா. சுகானாம் உச்சிதோ நித்யம் அசுகானாம் அனூச்சிதா துக்கம் உத்தரமாசாத்தியே கச்சித்து ராமோ ந சீததி. சுகத்துக்கு உச்சிதமானவராச்சே, நீ சொகுசு தனி, நீ சொகுசு வேறேன்னு பாடினாரே தியாகராஜர். சொகுசுக்கு உச்சிதமானவராச்சே, துக்கத்துக்கு அனுச்சிதமானவராச்சே. அவர் என் விரகத்தை எப்படி தாங்கிறாரோ, எப்படி தாங்கிறாரோ, என்னை அடையிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாரா, அதுக்கான நட்பு ஏற்படுகிறதா அவருக்கு. கச்சித் மித்ராணி லபதே மித்ரைச்சாபி அபிகம்யதே கச்சித் கல்யாண மித்ரஸ்சே மித்ரைச்சாபி புரஸ்கிருதா.
நண்பர்களை அடையிறாரா? அந்த நண்பர்கள் இவரை மதிக்கிறாளா? அந்த நண்பர்களை இவர் அனுசரிக்கிறாரா? அந்த நண்பர்கள் இவருக்கு சோபனமான நண்பர்களாக இருக்காளா? அசத்தான ஒரு நண்பனை தேடினுட்டார்னு இல்லாமல், ஏன்னா அவன் சமர்த்தனாக இருக்கிறதுனால. ஒரு நண்பன் கேப்பபிளாக இருக்கான், ஆனால் அசத்தாக இருக்கான். யாருன்னா வாலி. அப்படிப்பட்டவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்காம, வாலியை விட கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லவனாக இருக்கணும். அவ்வளோ கேப்பபிலிட்டி இல்லாத போனாலும் பரவாயில்ல, நல்லவனாக இருக்கணும். அது மாதிரியான நட்பு அடையணும்னு அடைஞ்சார் இல்லையா ராமர். கச்சித்து கல்யாணமித்ரஸ்சே, மங்களமான நட்பு அவருக்கு இருக்கா? என்ன அடையணும்னா கூட மங்களமான நட்பினுடைய உதவினால் அடையணும். ஏன் அப்படின்னா அதுதான் தகும். அவாதான் பிரபுவுக்கு கைங்கரியம் பண்ணுவா. அவாதான் பிரபு. கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. பொதுவாக சொல்கிறேன், ராமச்சந்திர பிரபுவுக்கு கைங்கரியம் பண்ணுறவா அப்படிங்கிறவா பார்த்தோன்னா ஏதாவது லூஸாக இருக்கும். கடைசியாக பார்த்தா மெட்ராஸில் ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு ஏற்படுத்தியிருக்கேன், இதில் ஏகப்பட்ட விஐபிகளை கொண்டு வந்து போட்டிருக்கேன். மெட்ராஸ்லேயே பெஸ்ட்டு விஐபிஸ் ஒரு 7-8 பேரை எல்லாரையும் சேர்த்து இந்த ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி, ஏன்னா ட்ரஸ்ட்டு ஜே நடக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ காரியம் பண்ணியிருக்கேன். பிராணனை விட்டுன்னு அந்த விஐபியை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். கடைசியாக என்னென்ன அந்தந்த விஐபிஸு எல்லாரும் இது ஏன் ட்ரஸ்ட்னு அடிச்சுன்னு நிற்கிறா. ஏண்டா ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தோம் தோணி போயிடுத்து அப்படின்னார். ஏனோ இப்படி ஆயிடுத்து அப்படின்னார். ஏன் இப்படி ஆயிடுத்துன்னு நான் சொன்னேன். காரணம் என்னென்னா, அவள்லாம் விஐபி சொல்லியோ, மெட்ராஸ்லேயே பெரிய விவிஐபி சொல்லியோ, அதனால தான் இப்படி ஆயிடுத்து. அவள்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா, அதெல்லாம் நம்பாத. பஜனகாரன் தான் பண்ணுவான், ஜிஞ்சக்கு கிருஷ்ணாராமா கோவிந்தா தான் பண்ணுவான். ஏன்னா நம்ம எல்லாரும் பஜனக்காரன், பேசிக்கலி பஜனக்காரன். அப்படிலாம் பஜனக்காரன் பண்ணதை உலகத்தில் எவனுமே பண்ணதில்லை. இந்த நாட்டுக்கே சுதந்திரமே பஜனையால் தான் வந்தது. ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். இங்கே நிற்கிறது பாருங்க, இங்கே வால்மீகி ஸ்லோகம்லாம் எழுதியிருக்கேனா இங்கே மார்பிளில் பார்க்குறீங்களா? இது மாதிரி 24,000 ஸ்லோகமும் வால்மீகி ராமாயணத்தை மார்பிள்ளையே தயார் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் வால்மீகி ராமாயண பவன் நிற்கிறதுங்க அயோத்தியாவில். இது பண்ணவர் அடுத்த வேளை சோறு எங்கேன்னு தெரியாதவர். அவர் எப்படி இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் பண்ணார்னா, அடுத்த வேளை சோறு எங்கேன்னு தெரியாத இருக்கிறதுனால தான் பண்ணார். ஒன்றுமே கையில் இல்லைங்கிறதுனால தான் பண்ண முடிஞ்சது அவரால். இவாள்லாம் இருக்கா இங்கே, பைராகுன்னு பேர் வாழக்கலாம். பைராகு சம்பிரதாயனே பேர் ராமானந்த சம்பிரதாயத்துக்கு. இவாள்லாம் உலகத்தையே கட்டி ஆள்றவா. கையில் ஐசா பைசா இருக்காது. கோடீஸ்வரன்லாம் வந்து காலில் விழுவான், அட போடா அப்படின்பா. கம்பீரமாக உட்காண்டிருப்பா. எத்தனை சாதுக்கள் பார்க்குறீங்களா அயோத்தியாவில் இல்லையா? ராமானந்தி திருமண் காப்பு இட்டுண்டு வாட்ட சாட்டமாக சாதுக்கள் இருக்கா இல்லையா? இங்கே யாராவது ஒருத்தர் உங்கள் கிட்ட வந்து பைசாதோ கேட்டிருக்கானா? யாராவது எந்த மட்டத்துலையாவது எந்த கோவில்லையாவது 1000 சாதுக்கள் இருக்கா மணிராமதாஸ் சாவணியில், போய் நின்று பாருங்க, யாராவது ஒருத்தராவது பைசா. ஏன் அப்படின்னா ராம பரிவாரம் அப்படி இருக்கும். கட்டி ஆள்றா இந்த அயோத்தியாவை, கட்டு கோப்பா யோத்தும் நார்ஹா. இதுதான் ராமரோட சேனை. ராமரோட சேனை கையில் ஐசா பைசா கிடையாது, சேவிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த கெத்து மட்டும் இருக்கு பாருங்க. அவள் சீதாராம்னு சொல்கிறதே வித்தியாசமாக இருக்கும். சீதாராம் 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 அப்படின்னு தான் சொல்லுவாள். அகண்டநாம சங்கீதம்லாம் சீதாராம் தான் நடக்கும் இங்கே. அந்த சீதாராம்ங்கிறதையே விதவிதமாக கொஞ்சுவா. சீதாராம் 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 சீதாராம். திடீர்னு ஒருத்தர் வந்தார், நடுவில் உட்காந்துட்டார் அகண்டநாமக்கு நடுவில். சீதாக்கே ராம் சீதாராம் சீதாராம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எல்லாரும் சுற்றி சீதாக்கே ராம் சீதாராம் சீதா கலக்குவாங்க. இத்தனை நாடா அயோத்தியா மகாத்மியம் வரலையே நான் நினச்சிருந்தேன். இதில் புகுந்தா இதுலேருந்து எழ முடியாது என்னால். கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன்.
சொல்லி மாடாது அயோத்தியா மகாத்மியத்தை. அப்புறம் அதுவே 9 நாளைக்கும் ஓடின்னு இருக்கும். இது என்ன விஷயம்னா, இது சொல்கிறேன், அதாவது நம்ம யாரை கையாலாகாதன்னு நினைப்போமோ, யாரை லூசுன்னு நினைப்போமோ, அவாதான் வாஸ்தவத்தில் பார்த்தேன்னா பிரபுவனுடைய கிங்கரர்களாக பக்திஹி கிம்ன கரோதி. என்ன அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ராமருக்காக கைங்கரியம் பண்ணோங்கிற பாவனை வேணும். நான் செய்கிறேங்கிறது இருக்கக்கூடாது. ராமர் தான் செய்கிறார், ராமருக்காக செய்கிறார், ராமர் மேலே அப்படி ஒரு பாசம், அந்த ஒரு பக்தி வந்தது அப்படின்னா ரொம்ப பெரிய கைங்கரியங்கள்லாம் நடக்கும். வால்மீகி ராமாயண் பவன் மாதிரியான கைங்கரியம் நடக்கும். ராம ஜென்மபூமியே வந்துடும். ராம ஜென்மபூமி மாதிரியான கைங்கரியம் நடக்கும். மலையான கைங்கரியங்கள்லாம் நடக்கும். அதுவே நம்ம நினைப்போம், தப்பாக நினைக்கிறோம். எல்லாம் ஹை கான்ட்ராக்ட்ஸ் இருந்து பெரிய அப்படியே வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் பர்சன்ஸ்லாம் எடுத்து ட்ரஸ்ட்டில் போன்ட்டா எல்லாம் பிரமாதமாக நடக்கும். ஒன்றும் நடக்காது. அவளால் நடக்கிறது இல்லை. இது ஒரு முறை ஏதோ ஒரு ஊரில் ஒரு நாமசங்கீர்த்தனத்துக்காக ஒரு பில்டிங் கட்டணும்னு ஆசைப்பட்டா. அப்போது அண்ணா பக்தாள் தான். அண்ணா கிட்டக்க வந்து, இந்த பில்டிங் கட்டணமே, நீங்கள் வந்து இந்த பில்டிங் கட்டணும், யார் டொனேஷன் கொடுக்குறீங்களோ கொடுங்கோ அப்படின்னு கதையில் அனௌன்ஸ் பண்ணுங்கோ. அதுவும் பெரிய சிட்டிஸ்க்கெலாம் போகிறேன் இல்லையா உபன்யாசத்துக்கு, அங்கெல்லாம் போய் அனௌன்ஸ் பண்ணுங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிண்டா. இது மாதிரி ஸ்ரீ அண்ணாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறவா இருப்பா. அது எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, ஏதாவது திவ்யதேசங்களோட கும்பாபிஷேகம் அது மாதிரி சமயத்தில் இருக்கும். ஆனால் இந்த அண்ணாவை சேர்ந்த ஸ்தாபனங்கள் இருக்கு இல்லையா, அதில் அது மாதிரி வழக்கம் இல்லை. பிரார்த்தனை பண்ணிட்டு அண்ணா அதை அனௌன்ஸ் பண்ணி வழக்கம் இல்லை. அது மாதிரி வழக்கம் இல்லை. பாவம் இவாளுக்கு அது தெரியாது. அண்ணாட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா. அது அண்ணா கோபமும் படலை. அண்ணா பேசாமல் இருந்தா சிரிச்சுட்டு. அண்ணாவுக்கு வழக்கம் இல்லை. அது தனக்காக தான் கேட்டு வழக்கம் இல்லை. அது கோபமும் படலை. ஒரு 2வது முறை வந்து சொன்னால், 3வது முறை வந்து சொன்னால், அப்பையும் கிருபாளு அப்படி திரும்பி அவளெல்லாம் பார்த்து, ஒன்று பண்ணுவோம்மா, அகண்டம் வச்சுட்டுருவோம். நம்ம சம்பாதிக்க வேண்டியது நாமாவை, பைசாவில்லை. அப்பேற்பட்டவர் காட்டின மார்க்கம் இல்லையா இந்த ஸ்தாபனங்கள்லாம் நீங்கள் நடக்கிறதுன்னா என்ன, அதே மார்க்கத்தில் தான். என்னது அது? இந்த ஸ்லோகம் பக்த கோலாகல ஸ்தோத்திரத்தில் வரும். கோலாகலம் கோவில் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி. அயாச்சித தனைஹி, அயாச்சித தனைஹி. என்ன, மிகப்பெரிய பிரபுக்கள்கிட்டலாம் போய் தனம் யாச்சிக்கிறது இல்லை. ஏதோ சில லோயர் மிடில் கிளாஸ் பக்தாள் அந்த நாளில், அது மாதிரி பக்தாள் எல்லாரும் கூடி வாழை ஆசைப்பட்டு பிரிக்ஸுனால் கட்டாமல் ஹார்ட்டால் கட்டினான். பரனூரில் கோலாகலம் கோவில் இருக்கே, அது மாதிரி. அதனால என்ன, நாமாவாலேயே கட்டுறது கோவில். இங்கே அண்ணா சொன்னாலே, இங்கே சொன்னான் ஒரு முறை, இந்த முறை பிரதிஷ்டா உற்சவம் போது அகண்டம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கேயே புரிஞ்சுவிட்டேன் என்ன பாவத்தில் சொல்கிறான்னு புரிஞ்சுன்னுட்டேன். என்ன எப்பொழுதுமே எங்கேயாவது ஒரு இடத்துல அண்ணா அகண்டம் பண்ணுறா அப்படின்னு பெரும்பாலும் அங்கே ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். சம்பிரோக்ஷம் நடக்கும். ரட்ட திருப்பதியில் அகண்டநாம சங்கீர்த்தனம், ரட்ட திருப்பதிக்கு கும்பாபிஷேகம் வரணும். அதுக்காக இங்கே வந்து அயோத்தியில் இத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கு. அகண்டம் வச்சுக்கணும்னு சொல்லலை. இந்த முறை அகண்டநாமா வச்சுக்கணும்னா அப்போ என்னவா இருக்கும் எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கும் இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இங்கே சீதாவல குஞ்சு வந்தாச்சு, அடுத்தது வரணுமே. சீதாவல குஞ்சு என் நிமித்தமாக வந்ததோ அது வரணுமே. அப்படிங்கும் பொழுது சீதாவலம் வந்து உட்காண்ட்ருக்காரு, எதுக்காக வந்திருக்காரு சீதாவல்லவன், அது வரணுமே. அதனால அகண்டம் வைக்கணும் அப்படின்ன உடனே தாராளமாக அது அற்புதமாக நடத்திடலான்னு இங்கே அகண்டம் ஏற்பாடாச்சு. முதல் நாள் முழுக்க அகண்டநாம சங்கீர்த்தனம். இங்கே ஸ்ரீ அண்ணாவே சொன்னது என்னென்ன, ராமநாமம் மட்டும் அகண்டநாமத்தில் அப்படின்னு. அதனால் அது ஏகநாம சாரன்னு ஆயிடுத்தது. ராம 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 அகண்டம் நடந்துட்டுருக்கு. அகண்டத்தோட பாதியில் வந்தா இங்கே தான் உட்காந்துட்டா. இப்படி வந்து உட்காந்துண்டா. பாகவதாள்லாம் வந்து ஏன்னா ஒரே மாதிரி இருந்த மொனாட்டனஸாக இருக்குமேன்னு நமக்கு, அதனால விதவிதமான ராகங்களில் அகண்டம் சொல்லிகிட்டு இருந்தா. அண்ணா வந்து உட்காந்துண்டாலோ இல்லையோ அப்படின்னா, ராம 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 ரா அப்படியே 15 மணி நேரம். அப்படியே 15 மணி நேரம் ரெவர்பரேட் ஆச்சு. அப்படியே
அந்த 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 அகண்டம் முடிஞ்சு ஒரு பிரவச்சனம் கொடுத்துருக்கா பார்க்கணும். ஆச்சரியமான பிரவச்சனம். அந்த பிரவச்சனம் முழுக்க என்ன அப்படின்னு, உயர்ந்த நல்ல காலங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதை நான் எட்டின தூரத்தில் பார்க்குறேன். சங்கநாதம் கேட்கறதுன்னா, சங்கநாதம் கேட்கறது யாரோட சங்கநாதம்னா ஸ்ரீ ராமானந்தருடைய சங்கநாதம் கேட்கறது. எப்பேற்பட்ட காலம் வந்துட்டுருக்கு, எப்பேற்பட்ட வைபவம் அயோத்தியாவில் நடக்க போகிறது. அயோத்தியாவில் இனிமேல் ஜே 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 ஜேன்னு வைபவங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு அந்த அகண்டத்தினுடைய முடிவில் சொன்னான். அப்போது நமக்கு ஒரு பில்டிங் வேணும்னாலோ, அது வேணும்னாலோ, இது வேணும்னாலோ, சாமான்யமாக லோகத்தில் பண்ணிக்கிறா இல்லையா, அது மாதிரி உட்காந்துட்டு இந்த பில்டிங் எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு வெறும்ன பேசின்னு இருக்கிறது மட்டும் விஷயம் இல்லை. பின்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே நாமா தான் விஷயம். இங்கே பகவன் நாமா தான் விஷயம். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பக்தி மட்டும் குறைஞ்சிடவே கூடாது. எதுக்காக எல்லாரும் கூடுறோம், எதுக்கு எல்லாரும் சாப்பிட்றோம், எதுக்கு எல்லாரும் பாராயணம், என்ன உன்யாசம், என்ன கூட்டம், இங்கே எதுக்கு இந்த பில்டிங், எல்லாமே எதுக்குன்னு ராமபக்திக்காக. அப்படிங்கும்பொழுது இது பண்ணுறேங்கிற பேரில் ராமபக்திங்கிறது எக்காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அப்படி பார்த்துக்க முடிஞ்சால் இதெல்லாம் பண்ணலாம். இல்லை இதனால் ராமபக்தி தடைப்படுங்கிற பட்சத்தில் அரணப்பிரபு மாதிரி இருந்துட்டு போயிடலாம். எதுவுமே கிடையாது. நாமச்ச தேத்தி நாமச்ச கேத்தி. வரவாளும் நாமத்தை கொடுப்பா, உட்காண்டிருக்கிறவரும் நாமத்தை அவளுக்கு கொடுப்பார். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த அனுபவம் ஒரு மாத்து குறையக்கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் இருந்தார். ஒரு மாத்து வேற ஏதாவது வந்துருச்சுன்னா ஒரு மாத்து குறைஞ்சிடும். உலக அனுபவம் உடையவர், உலகத்தை நன்னா பார்த்துட்டவர். அவருடைய ரிட்டையர்டு லைஃப் வரைக்கும் உலகத்தை ரொம்ப நன்னா பார்த்துட்டவர். ஏன்னா ரொம்ப பெரிய கவர்னர் லெவலுக்கு இருந்தவர் அவருடைய லௌகிக வாழ்க்கை. அதெல்லாம் பார்த்தாச்சு. பின்ன என்னென்ன, நான் உண்டு என் கண்ணன் உண்டுன்னு இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் வரும். என் பிரேமைக்கு கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமான பக்தி. அரணாவோட பக்தி சொல்கிறேன், ஆத்மார்த்தமான பக்தி. எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பக்தியில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் வேறு எது வேணால் பண்ண முடிஞ்சா. கைங்கரியங்கள் ராமருக்கு நிறைய நடக்கணும் அப்படின்னாலும் அந்த பக்தியில் காம்ப்ரமைஸ் இல்லாத பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். அப்படிப்பட்ட ஏதோ அயாச்சித தனைகி அப்படிப்பட்ட பாகவதாளால், அந்த பாகவதாளுக்கு ஹிருதயத்தில் ஏற்பட்ட பக்தி, ராமருக்காக எதையும் பண்ணுவோம், ராமருக்காக எதையும் பண்ணுவோன்னு அவள் கிளம்பினா அவளால் நடக்க முடியாததெல்லாம் நடக்கும் அவளால். ஏன்னா அவளுக்கு மட்டும்தான் அவ்வளவு பெரிய தியாகங்கள்லாம் பண்ணுறதுக்கான ஒரு துணிவு வரும். அவள் பைசாவையும் எதிர்பார்க்க மாட்டா, பேர் புகழையும் எதிர்பார்க்க மாட்டா, ராமருக்காக எல்லாத்தையும் பண்ணுவா. அது மாதிரி இருக்கிறவா பாகவதாள் அப்படிங்கிறவா. அப்பேற்பட்ட ராமானந்திகள், அப்பேற்பட்ட பாகவதாள், அவளால் தான் நடக்கும். அவள் தான் ராமருக்கு பரிவாரமே தவிர இந்த வாலி கீலிலாம் பரிவாரம் இல்லை. அதனால தான் இங்கே சீதாதேவி சொல்கிறா, கச்சித்து கல்யாண மித்ரஸ்ச மித்ரைசாபி புரஸ்கிருதா. ராம பரிவாரம்னா பரதம் லக்ஷ்மணன் அப்படி இருக்கும். வாலி ஏதோ கேட்கப்புக்குன்னு கேட்பான், என்ன நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தா இத்தனை நேரம் ராவணனை கொண்டு வந்துப்பேன், அதுதான் வளர்றான். சீதாதேவி ராமரோட ஃபைன் டியூன் பண்ணிட்டு பேசுகிறா பார்த்தேடா, கச்சித்து கல்யாண மித்ரஸ்ச. மங்களமான நட்பு ராமருக்கு இருக்கா? என்ன அடையணும்னா கூட மங்களமான நட்பை மூலமாக அடையிறாரா அப்படின்லாம் சீதாதேவி கேட்குறது அற்புதமாக இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ சொல்ல வந்தேன். பரதனுக்கு விஷயம் போய் சேர்ந்துதா? பரதன் சேனைகளை அனுப்புகிறாரா? லக்ஷ்மணன் எனக்காக கிளம்பி வந்துட்டுருக்காரா? ராமர் என்ன அடையிறதுக்காக முயற்சி எடுக்கிறாரா? கிளம்பி வராரா? வானர கோட்டிகள்லாம் எப்படி இருக்கா? கச்சின்ன தத்து ஹேம சமான வர்ணம் தஸ்யானனம் பத்மசமான கந்தி மயா வினா சுஷ்யதி சோகதீனம் ஜலக்ஷயே பத்மமிவாதபேன. ஹேமசமான வர்ணம், தங்கரேக்கில் ஜொலிக்குமே ராமருடைய திருமுக மண்டலம். அது கரிய வண்ணமாச்சே, தங்கரேக்கில் ஜொலிக்கும்னு சீதை சொல்கிறாளேன்னு கேட்டுக்கலாம். இதனால் சொன்னாலோ, ரூபம் கரிய வண்ணமாக இருந்தாலும் தேஜஸ் தங்கரேக்கா இருக்கே, அப்படி உண்டு. ஹேமசமான வர்ணம்
ரூபம் கரிய வண்ணமாக இருந்தாலும் ஆனால் குணம் அப்படியே ஜெகஜோதியாக இருந்தது அப்படின்னா என்ன சொல்லுவா அப்படின்னா, கருப்பாக அவர் இருந்தாலுமே ஐயோ அவரா தங்கமானவர், என்னுடைய தங்கமான ராமர் எப்படி இருக்கார், ஹேமசமான வர்ணம். அல்லது இங்கே சொல்கிற மாதிரி இவாள்லாம், இது ரசிக சம்பிரதாயம். தேவி அந்த ராமச்சந்திர பிரபு பக்கத்தில் உட்காந்துட்டா தேவியினுடைய அந்த கோல்டன் இது கலர் இருக்கு இல்லையா, அது ராமர் மேலே அடித்து ராமரும் கோல்டனாக தெரிவார். அப்போ என்னாகும்னு பக்கத்தில் அப்படி சீதை உட்காந்துக்கிறா இல்லையா, கோல்டன் கலரில் தான் எப்பொழுதுமே ராமரை பார்த்துருக்கிறதுனால இங்கே தங்கரேக்கில் ஜொலிப்பாரே அப்படின்னு சீதை கேட்குறா. ஹேமசமான வர்ணம் தஸ்யானனம், அதில் தாமரை மனம் கமழுமே. ராமருடைய திருமுக மண்டலம், ராமருடைய திருமுக மண்டலம் கிட்டக்க கொண்டு போய் இந்த மூக்கை வச்சான்னா தாமரை மனம் கமழுமா. பத்மசமான கந்தி மயாவின, அப்பேற்பட்ட திருமுக மண்டலமாச்சே, அது நான் இல்லாதபடிக்கு வாடுகிறதோ. கோடையில் வாடும் நீரோடைய போல சூரியனால் தாமரை மலரணும், அதே சூரியனாலேயே கோடையில் இந்த நீரோடையில் இருக்கக்கூடிய தாமரை கூம்பி போயிடும், வாடி போயிடும். அது மாதிரி என்னால் மலர வேண்டிய முகம் ஆனால் என் காரணத்தினாலேயே வாடுறதுன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. மேலும் என்ன அப்படின்னா, அப்படி வாடாதுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என்ன எப்பேற்பட்ட மலையான துக்கத்தையும் சமாளித்தவர் அவர். தர்மாபதேசாத் தியஜதஸ்ச ராஜ்யம் மாம் சாபி அரண்யம் நயதः பதாதிம் நாசீத்வ்யதா யஸ்ய ந பீஹி ந சோகः கச்சித் சதைரியம் ஹிருதயே கரோதி. தர்மம் 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 என்கின்ற பெயரால் ராஜ்யத்தை அனாயாசமாக தியாகம் பண்ணிட்டு அவர் காட்டுக்கு வரும்பொழுது கூட, என்னை அழைச்சிட்டு அவர் காட்டுக்கு வரும்பொழுது கூட அவருக்கு விதையோ பயமோ சோகமோ இல்லை. சோகம்னா அந்த நாளில் நடந்த கஷ்டங்கள்லாம் நினச்சி புலம்புறதுக்கு சோகம்னு பேர். விதை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ன்னு அர்த்தம். இப்போ நேருக்கு நேரம் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு துக்கம் இருக்குது இல்லையா, அதில் புலம்புறதுக்கு விதைன்னு பேர். பயம்னா வருங்காலத்தில் வரக்கூடிய சோகம் இருக்கே, அதை நினச்சி பயப்படுறதுக்கு பயம்னு பேர். அதனால் என்னென்ன வருங்காலத்திலையோ அல்லது நிகழ்காலத்திலையோ அல்லது இறந்த காலத்திலையோ இருக்கக்கூடிய எந்த நெகட்டிவ் ஃபோர்ஸும் அவரை அண்டலைன்னு அர்த்தம். நாசீத் வியதா யஸ்ய ந பீஹி ந சோகஹ, அவ்வளோ அனாயாசமான தைரியத்தோட அன்றலர்ந்த செந்தாமரை வென்றதம்மா என்று அந்த பிரபு காட்டுக்கு கிளம்பின அழகு அவர். அப்போ அப்படி இருந்தார். கச்சித் சதைரியம் ஹிருதயே கரோதி. அவர் இப்போ தைரியமாக இருக்காரா? தைரியமாக இருப்பார். ஏன்னா மலையான கஷ்டங்களையும் தாங்கினாரே, அதனால் இப்பயும் தைரியமாக இருப்பார்னு தோன்றது. ஆனால் தைரியம் இருக்காதோன்னும் படுறது. ஏன் தைரியம் இருக்காது? ஏன்னா அப்போ இழந்ததெல்லாம் செல்வங்களை இப்பொழுது என்னையே இழந்து நிற்கிறாரே. அதனால் அந்த ஒரு சோகம், அந்த ஒரு வாட்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா என்னிடத்தில் அவர் என்ன ஒரு பிரியத்தை உலகத்தில் வச்சாரோ அந்த அளவுக்கான ஒரு பிரேமையை இந்த உலகத்திலேயே என்னிடத்தில் வச்ச பிரேமைக்கு ஈடான பிரேமையோ அதுக்கு மேற்பட்ட பிரேமையோ அவர் வேற யாரிடத்துலையுமே வச்சதில்லப்பா. இது எவ்வளோ ரகசியமான விஷயம். இந்த விஷயத்தை நீயா இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ந சாஸ்ய மாதா ந பிதா ச நான்யஹ ஸ்நேஹாத் விசிஷ்டோஸ்தி மயா சமோவா தாவத்வஹம் தூதா. தூதாங்கிறதுல தான் இந்த அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. எதுன்னு நீயா இருக்கிறதுனால சொல்கிறேன். ஏன்னா தூதன்கிறவன் ஆப்தம். ராமச்சந்திர பிரபுக்கு ரொம்ப இன்டிமேட்டாக இல்லாத ஒத்தனை சீதையின் இடத்துல தூதனை அனுப்ப மாட்டார். அப்போது இவன் தூதன். தூதன்கிறவன் சீதாராமாளுக்கு ஆப்தனானவன். அதனால தாவத்வஹம் தூதா ஜிஜீவிஷேயம். ஜிஜீவிஷா அப்படின்னா வாழறதுக்கான நசைன்னு அர்த்தம். இந்த வாழறதுக்கான நசைன்னு ஒன்று இருக்கே, எது ஒன்றை என்னை காப்பாற்றின்னு இருக்கோ இந்த விரகத்துலேயும் அது அவருக்காக தான் இருக்குது. தாவத்வஹம் தூத ஜிஜீவிஷேயம் யாவத் பிரவருத்திம் ஸ்ருணுயாம் பிரியஸ்ய. அவரிடத்துலேருந்து ஒரு செய்தி வராதா, என்னுடைய பிரியனிடத்துலேருந்து ஒரு செய்தி வராதா
அந்த புறா எடுத்துட்டு வராதா, இந்த காற்று எடுத்துட்டு வராதா என்று இத்தனை காலம் வரைக்கும் அதுக்காக வாழ்ந்துட்டு இருந்தேன்.